வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோக மூத்த தலைவர் நம் வேதாத்ரி மகரிஷியுடன் பல ஆண்டுகள் பயணித்த உயர்திரு நன்மணி ஐயா அவர்களுக்கு என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் புத்தகத்திலிருந்து மனதிற்கு முழுமையான சுதந்திரம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். மனதிற்கு முழுமையான சுதந்திரம் ஒவ்வொருவரிடமும் இருக்கா? இந்த கேள்விக்கு நீங்கள் ஒன்று போல இருக்கிறது என்று சொல்ல சாத்தியமே இல்லை. ஏன்னா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டாங்க. அவங்கக்கிட்ட மனதிற்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு பாட்டில் வந்த மாதிரி, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு மனத்தின் சுதந்திர தன்மையை சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு மனசை சுத்தமாக இருக்கு. பாரதியார் சொல்வது போல, நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணியே முடித்தல் வேண்டும், தெள்ளிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்றார். தெள்ளிய நெஞ்சம்ங்கிறது மனம், மாசுபடாத மனம் வேண்டும் என்கிறார் முண்டாசு கவிஞர் பாரதி. நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனதை மேம்படுத்த மனவளக்கலை என்று அருளினார்கள். மனதை வளப்படுத்த தியானம், தற்சோதனை, உயிரை வளப்படுத்த காயகல்பம், பிறகு உடலை வலுப்படுத்த உடற்பயிற்சிகள் என்ற மனவளக்கலையில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மனம் வளமாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும். அப்போ தான் அந்த மனதிற்கு முழு சுதந்திரம் கொடுத்தா எல்லாருக்கும் நல்லதாக அமையும். உதாரணத்துக்கு, நம்ம மனவளக்கலையில் உள்ளவர்கள் ஆழியாருக்கு போய் பயிற்சி செய்யும்போது அங்கே நாம் கொண்டு போகிற பணம், புஸ்தகம், கழட்டி வைக்கிற நகை எதுவுமே திருடு போகாது. ஏன்னா அங்கே வரவங்களுடைய மனதை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் மனவளக்கலை மூலம். அப்போது மனதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நாம் வைக்கிற பொருள் அப்படியே இருக்குன்னா அங்கு உள்ளவங்க மனமும் தன்னுடைய பொருள் அல்ல என்று அவர்களுடைய மனதிற்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதை எடுக்க மாட்டார்கள். அப்போ நாம் வச்ச பொருளை எத்தனை நாளானாலும் அங்கேயே அப்படியே இருக்கும். நம் உழைப்பிலே வந்தது அல்ல, அது வேறொருத்தருடைய பொருள், நாம் தொடக்கூடாதுன்னு அனைவருமே ஆழியாரில் மட்டுமல்ல, நம்ம மனவளக்கலை அன்பர்கள் எங்கேயும் இப்படித்தான் அவங்க நல்ல மாதிரியாக நடந்துப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஆழியாரில் மட்டும்தான் பொருள் வச்சா அப்படியே இருக்குமா, ஏன் ஒரு பொதுக்கூட்டத்தில், ஒரு திருமண சத்திரத்தில் இங்கெல்லாம் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு. எத்தனை பேர் கல்யாணத்தில் வச்ச நகையை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் தாலியை கூட திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ கூட்டத்தில் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க மனசும் முழு சுதந்திரத்தோடு தானே இயங்குது. இதுக்கு மட்டும் எப்படி நல்ல செயல் பொருந்தலைன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கர்மா பலன் மனவளக்கலையில் கற்றுக்காதது தான். அதுக்காக தான் மகரிஷி அவங்க அன்பர்களே வாரீர், மனவளக்கலையின் மேன்மையை உணர்வீர்கள் அப்படின்னு கூப்பிட்டார். சரி, இப்போது ஒரு கடவுள் மறுப்பு கூட்டத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே கடவுளை கும்பிடுறவன் முட்டாள். போன வருஷம் ராமருக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, மறுபடியும் இந்த வருஷமும் பண்ணுறாங்க. எத்தனை முறை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு பேசினா நீங்கள் என்ன நினைப்பீங்க?
உங்கள் மனம் என்ன சொல்லும்? அதுதான் சுதந்திரமாக செயல்படுது. அப்போ நீங்கள் அங்கே பெரியவர் சொல்கிறத உண்மையாகத்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை செய்ய போயிடுவீங்க. இதுதான் நமது குருபிரான் ஒரு பாட்டில் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னாரு இறைவணக்கத்தில். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமர்வன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவீது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் இணைந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. இந்த இறை வழக்கத்தில் அவ்வளவேங்க. இந்த காலத்தில் நாம் 3 குரங்கு பொம்மைங்களை அந்த காலத்தில் வச்சு, தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை சொல்லாதே அப்படின்னு 3 குரங்கு பொம்மைங்களை வச்சு உன்னை கண்ணை பொத்தி, உன்னை காதை பொத்தி, உன்னை வாயையும் பொத்திடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மாரல் டீச்சிங். இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பிறர் மறை நோக்குதல்னு இந்த செல்ஃபோன் வந்தவுடன் ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. நான் பெங்களூருக்கு போயிட்டு வரையில் ஒரு இளைஞர் சொல்கிறாரு, முன்பெல்லாம் பிஎஸ்என்எல் ஃபோனு ஒன்று இருக்கும் வீட்டில், யார் பேசுகிறாங்கன்னு ஆசையாக குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் நின்று கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி தனித்தனியாக போய் ஃபோன் பேசுகிறாங்க. அரசாங்கமே செல்ஃபோன் 9 ஃபோனை ஒருத்தர் வச்சுக்கலாம்னு ஒரு உத்தரவே போட்டாங்க. அதனால் பள்ளிக்கூட பசங்க, காலேஜ் பசங்க, இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பையனும் பொண்ணும் காதலித்து அங்கே பிரியாணி கடை வச்சிருந்த ஒருத்தர் இந்த மாதிரி பசங்களை ஃபோட்டோ எடுத்து பணம் சம்பாதிச்சு இப்போ ஒரு பொண்ணை கற்பழித்து கேஸில் நடக்குது. இதெல்லாம் செல்ஃபோனால் தானே. அதே மாதிரி அமைச்சர்கள் ரூமில் உள்ள பிஎஸ்என்எல் ஃபோனில் லஞ்சம் கொடுக்குறவன், லஞ்சம் வாங்குறவன், பெண்களை வர சொல்கிறவன், பணபேரம் செய்கிறவன், இவனையெல்லாம் அமைச்சர் ரூம் ஃபோனில் பேச சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிபிஐ விசாரித்தா இவங்க மாட்டிக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த 9 ஃபோனில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி அதில் பேசுகிறாங்க. இதுக்காகத்தான் நம்ம சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ, எம்பி, அரசியல்வாதிகளை நல்லவங்களாக தேர்ந்தெடுங்க. மக்களின் அறிவு குறைபாடே அறநெறி இல்லாத அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருள் நிறைந்த மனம் உடைய அரசியல்வாதிகளால் அவர்களுக்கு சுதந்திரமான எண்ணம் தோன்றுவதால் தானும் கெட்டு சமுதாயத்தையும் கெடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சுவாமிஜி எழுதியிருக்கார். இப்படிப்பட்ட தகுதியற்ற அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், இவங்களுக்கும் மனதிற்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்தா நாடு நல்லாவா இருக்கும்? நீங்கள் பொதுமக்களே நீங்கள் தான் சொல்லணும்.
அதாவது குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை போல நம்ம கஷ்டப்பட வேணும். அப்போ ஆட்சியின் நேர்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு பாடல்ல சாமிஜி சொல்றாரு. பொருட்கள் உற்பத்தியில் பொறுப்பேற்காத அரசு பொருள் விலையில் பங்கீட்டில் தலையிடுவது தவறு. பொருள் குறையும், தேவை மிகும், பஞ்ச நிலை உண்டாகும். பொறுமை இழந்தே மக்கள் புரட்சி செய்வார் விளைவு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டார். ஆக நாம் எப்படி இருக்குன்னா, ஆட்சியாளர்கள் கவனிக்கிறதே இல்லை. இன்று நம் குருபிரான் உயிருடன் இருந்திருந்தா பெருவாரியான MP MLAக்கள் குற்ற பின்னணியில் ஜெயித்துள்ளனர் என்பதை கண்டு இரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க போங்க. மனதிற்கு முழுமையான சுதந்திரம் பெற திருமூலர் காட்டிய ஜீவகாருண்யம். புலால் புசிக்க மாட்டேன், பிறர் பசியை போக்குவேன். பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லுவோம். ஆனால் திருமூலர் அவங்க பசியின் அவஸ்தையை 35 வகை காரணங்களை காட்டி அதில் சில பசி மயக்கம், மனம் தடுமாறும், பிராணன் சுழலும், புத்தி கெடும், காது கும்மென்று இருக்கும், கண் பஞ்சடையும், நா உலரும்னு இதெல்லாம் காரணம் சொல்லி பசியினால் இந்த குறைகள் இருக்குது. அதனால தான் இன்று வரை திரு அருட்பிரகாச வள்ளலார் மன்றங்களில் அணையா அடுப்பு என்று ஒன்று வச்சு தினந்தோறும் வர்றவங்களுக்கு சாப்பாடாக்கி போட்டு அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் என்றைக்குமே அது அப்படியே இருக்கும். அதே போல் அன்று நம் பக்தி மார்க்கத்தில் அன்னபூரணியை நாம் வணங்கினோம். மணிமேகலையை அட்சய பாத்திரம் கொடுத்து அந்த அட்சய பாத்திரத்தில் அள்ள குறையாது உணவு கொடுத்தார்கள். இப்போ வள்ளுவர் வாக்கின்படி ஜீவகாருண்யத்துக்கு கொல்லாமை மேற்கொண்டுழுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. அதாவது கொலை செய்யாமல் அறநெறியை கடைபிடிப்பவன் வாழ்வில் மரணம் கூட அவனிடம் செல்ல தயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் பிறந்தவை. மனதிற்கு முழுமையான சுதந்திரம் வேண்டுமென்றால் அவர் குணத்தில் நல்லவராக அறநெறியுடன் வாழ்பவராக இருக்க வேண்டும். மனதிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்தால் எப்படி இருப்பார்கள்? நல்லவர்கள் கையில் கிடைத்தால் ராமர் ஆட்சி தான். அப்போ தீயவர்கள் கையில் கிடைச்சா அது ராவணன் ஆட்சி தான். முதலிலே மனதை பற்றி பார்ப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நான் யார் என்ற கேள்விக்கு அறிவேதான் நான், அறிவேதான் தெய்வம் என்றார். நூலாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நான் யார் இந்த பெயர் அல்ல, என் உடல் அல்ல, என் மனம் அல்ல, என் உயிரும் அல்ல, உயிரின் மையத்திலே அமைந்திருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமே நான் என்கிறார். என்னுள் மட்டுமல்ல, அனைத்து மனித தெய்வங்களுக்குள்ளும் அறிவே தெய்வமாக ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கும் அணுவிலும் அது இயங்குகிறது என்று உணர்ந்து கொண்டேன். இயக்கம் இருக்கும் மைய புள்ளியில்தான் தெய்வம் அறிவாய் வாழ்கிறது என்கிறார் நூலாசிரியர். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதாவது சக்தி களம் நம்ம தியானத்தில் சொல்லும்போது சக்தி களம் சிவக்களம் சொல்கிறோம். அந்த சிவக்களத்தில் இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்து வெட்ட வெளியாக இயக்கமற்ற தூய பெருவெளியாக தெய்வமாக ஆதியாக பூஜ்யமாக ஒன்றுமில்லாத ஒன்றாக வான் காந்தமாக உண்மை பொருளாக மெய்ப்பொருளாக டோட்டாலிட்டியாக இறை நிலையாக ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில் சிவக்களமாக போற்றப்படுகிறது இறைநிலை. இந்த இறைநிலை 3 வகை ஆற்றல்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்றாரு. அதாவது இறைநிலை தன் இருக்கத்தால் ஏற்ற முதல் தன்மாற்றும் ஈதர் என்னும் இறை துகளாம்.
இறைநிலையே துகள்கள் தவை சூழ்ந்தழுத்த ஏற்பட்ட தற்சுழல்தான் இறைநிலையின் இரண்டாம் தன்மாற்றம் என்ற காந்தமாகும். இறைநிலையை இடமாயும் ஏற்ற முதல் தன்மாற்றம் துகளாயும் இத்துகளை சுழல வைக்க இறைநிலையே இயக்குவதால் ஆற்றலாயும் இறைநிலையே 3 வகை தன்மாற்றம் பெற்றுள்ளதால் பேரியக்க மண்டலத்தில் காந்தமே இணையில்லா பேராற்றல் ஆட்சி அப்படின்னு சுவாமிஜி இறைநிலையின் 3 தன்மையை சொல்லியிருக்கார். ஆனால் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சிவனை ஆணாகவும் சக்தியை பெண்ணாகவும் வடிவமைத்து அந்த இணைப்பில் வாழணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். பட் ஒரு சமீபத்தில் ஒரு ஃபாரினில் ஒரு ஆம்பளை அவர் இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டார். இது இயற்கைக்கு முரணானது. அதனால் துன்பங்களும் அதிகரிக்கின்றன. இயற்கையில் ஆணுக்கு பலம் அதிகம், பெண்ணுக்கு புத்தியில் பலம் அதிகம். மனிதனுக்கு அறிவாகிய புத்தி கூர்மை உள்ளது. அதை இறைநிலை அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்றது நரசிம்ம அவதாரம். இப்போ நானே தெய்வம்னா எனக்கு ஏன் துன்பம் கஷ்டம் வருது, கோபம் வருது, கவலை வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை தெரிஞ்சுக்கணுன்னா சுவாமிஜி மகரிஷி அவர்கள் சொன்ன கர்ம வினை தத்துவம் தெரியணும். அதாவது பாவப்பதிவுகளும் அதனை போக்கும் வழிகளும் தெரிஞ்சுக்கணும். இப்போது உயிரின் மையத்திலே அறிவாகிய தெய்வம் குடிகொண்டிருக்கு. அந்த அறிவு உயிர் என்ற சுழற்சியில் சுழன்று வெளியேறி அதிலிருந்து படற்கை நிலையாகிய வனமாக விரிந்து வருது. நம்ம தவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், உயிரின் படற்கை நிலைதான் மனம் அப்படின்னு. நாம் கூர்ந்து கவனித்தா ஒரு முனை மனம் என்றும் மறுமுனை தெய்வம் என்றும் சொல்லலாம். இப்போது இந்த மனதிற்கு 3 படிகள் இருக்குது. அதாவது ஒன்று மேல் மனம், 2வது நடுமனம், 3வது அடிமனம். இந்த அடிமனம்தான் அறிவாகிய தெய்வம் அல்லது கான்சியஸ்னஸ். அதுக்கு தான் நம்ம டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று ஆழியாரில் இருக்குது. ஆனால் மக்கள் செயல்படுவது மேல் மனம் நடுமனதில் தான். நம் தேவையை நிறைவேற்ற புலனின்ப கட்டுப்பாட்டில் இருக்கு. இதனால் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறோம். அறிவாகிய தெய்வம் படர்ந்து வரக்கூடிய நிலையில் மனம் என்னாகிறது? இந்த மனம் என்ற எண்ணம் உணர்தல் என்ற நிலையில் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்கிறது. அப்போ மனம் உணரும் போது அறிவாகிய தெய்வம் மனதிற்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறது. அறிவாகிய தெய்வம் முற்று அறிவிலிருந்து சிற்றறிவாக அணுவுக்குள்ளாக தன் திறனை உணர்கிறது. பிறகு தன்னையே உணர்கிறது. திறனை உணரவே பஞ்சபூதங்கள் அதன் தன்மாற்றம் பெற்று அழுத்தம், ஒளி, சுவை, மனம் எனும் பஞ்ச தன்மாத்திரை பெற்று தெய்வத்தின் திறனாக இருக்கிறது. ஜடப்பொருளிலும் உயிர் இருக்கு. பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இதெல்லாம் நாம் தெய்வமாக மதிக்கிறோம். அதாவது சூரியனை வணங்கிறதுக்கு நம்ம பொங்கல் கும்பிடுறோம். அப்புறம் நீரை வணங்கிறதுக்கு நீரின்றி அமையாது உலகு. அதனால் நீர் நாம் ஆற்றுல போயிட்டு அதுக்கு பூ போட்டு நாம் அந்த கண்மாயெல்லாம் திறக்கும்போது, கிணறு வெட்டும் போதெல்லாம் நம்ம கும்பிடுறோம். இப்போது ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை மனம் வந்தவுடன் சுதந்திரம் வந்தது. மனதிற்கு உணர்வு வந்தது. இது ஆழ்மனதில் பதிந்தது. மனம் நிலையானது அல்ல, ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் உலக அளவு பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த தத்துவ அடிப்படையில் ஒலி கேட்கும்,
பிறகு மறையும். இது போல அத்தனையும் தோன்றி மறையக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள் கேட்பது, முகர்வது, பார்ப்பது, தொடுவது, சுவைப்பது, இதுவும் அப்படியே தான் வந்து போய்விடும், வந்து போய்விடும். இதற்கு உதாரணம், பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டு போகுமா என்ற சினிமா பாடல் தான். காந்த தன்மாற்றம் புலன்கள் மூலம் உணரத்தான் முடியும். இந்த உணர்தல் தான் மிகப்பெரிய அறிவு. பிரபஞ்சத்தில் உள்ள அணு விண் கூட்டங்களால் உருவான அனைத்து தோற்றப் பொருட்களுமே உயிரற்றதாக இருந்தாலும் உயிர் உள்ளதாக இருந்தாலும் இதற்கு ஒரு அலைத்தன்மை, அடர்த்தி அல்லது டென்சிட்டி திணிவுக்கு ஏற்ப வெளிப்படும். ஓரறிவு தாவரத்தில் கிடைக்கும் பழத்தில் காந்த திணிவுள்ள அலைகளும் ஜீவகாந்தமும் சேர்ந்து வெளியேறும். தாவர வகைகள் நாம் உட்கொள்ளும் போது ஜீவகாந்த விரயம் ஏற்படாது, ஏனெனில் அவை தன்மாற்றம் அடையாது. அதனால தான் நாம் ஒரு பொழுது என்று சில நாட்களில் அமாவாசை கிருத்திகைலாம் இருக்கும்போது நாம் இந்த பழங்களை சாப்பிட்றோம், ஜூஸ் குடிக்கிறோம். அதனால் நமக்கு சக்தி கூடும். அதனால தான் இந்த ஒரு அறிவுக்கு இந்த ஒரு சிறப்பு. மகரிஷி அவங்களோட காந்த தத்துவம் நம்ம ஐம்பொறிகளுக்கு, அதாவது நாக்குன்னா ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா ஓகே, அது 10 ஜாங்கிரி சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு திகட்டிக்கிட்டு தான் வரும். அதனால் நாக்கு முடிய சூரியனை ரொம்ப கண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, கண்ணு கூசும். அந்த ஒளி தன்மாற்றம் ஏற்பட்டு நாம் பார்க்குறோம். ஜீவகாந்த செலவே கண்கள் மூலம்தான் அதிகமாக விரயம் ஆகிறது. அதுலேயும் இப்போ நம்ம செல்ஃபோனில் பார்க்குறோம் இல்லையா, 85லேருந்து 90% கண்கள் மூலம் காந்த சக்தி விரயமாகிறது. அதே மாதிரி காது ஒலி தன்மாற்றம். குயில் கூவுகிறது, அதை காந்த அலைகள் மூலம் கேட்கிறோம். நன்மணி ஐயா கூட அவர் குரல் அதிர்வு காதுகளில் பெற்று ஒளியாக ஒலிக்கிறது. தோல் சூரிய ஒளிக்கு 2 தன்மைகள் உண்டு என்கிறார் நூலாசிரியர் நன்மணி ஐயா. ஒளிக்கதிராக காந்த திணிவு பெற்ற அனல், மற்றொன்று இந்த ஒளிக்கதிர் பூமியின் தன்மையோடு இணைந்து அதிலிருந்து சிதறக்கூடிய வெப்ப அலைகள். தோலினால் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக உணர்கிறோம். ஆக இந்த தன்மாற்றத்துக்கு பிறகு இறுதியாக நாம் இயற்கையின் ரசனையினால் மக்கள் மகிழ்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உதாரணத்துக்கு பறவை ஒலி, நீரூற்று, பசுமை காட்சி, மலைகளுக்கிடையே சூரிய கதிர்கள் விழும் காட்சி மிக அழகு. இந்த ரசனை மனிதனுக்கு எப்போது வரும்னா, அவனுடைய மனசு திருப்தி அடைஞ்சு அவன் ஏக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் விடுவித்து அப்புறம் எல்லாமே நல்லதாக நடந்தது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் அவன் இயற்கையை ரசிக்க முடியும். இப்போது நார்மேட் லைஃப் அப்படின்னு, நார்மேட் அப்படின்னா இந்த ஊருங்களில் இருக்கிற இவங்க ஏழைகள், அதாவது ஒரு பீகார் அல்லது நேபாள் அல்லது சைனாக்காரங்க, இவங்கெல்லாம் அவங்க ஒரு காட்சி ஃபேஸ்புக்கில் வருது. அதில் அவங்க ஒரு சிங்கிள் மதர் குழந்தைங்களை முதுகில் கட்டிக்கிட்டு இயற்கை விவசாயம் செய்து அதை கடை வீதியில் கொண்டு போய் விற்று அதில் வர பணத்தில் பொருள் வாங்கி குழந்தைக்கும் கொடுத்துட்டு அதில் கோழி, நாய், பசு, வாத்து இதெல்லாம் அவங்க வளர்க்குறாங்க. அங்கே மக்கள் ஜனத்தொகையும் குறைவாக இருக்கிறது. ஆகையினால் நம்முடைய அறிவுடன் இன்பமாக வாழ்கிறார்கள். மக்களின் தேவை இப்போ 3 தான் இருக்கிறது அப்படின்றது அவங்கள பார்த்தா தெரியும். 1 உண்ண உணவு, 2 இருக்க இடம், 3 உடுக்க உடை.
இப்படி அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்தால் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இதில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற சினிமா பாடல் ஞாபகத்துக்கு வரும். இப்படி அடிப்படை தேவைகளை கொண்டு வாழ்பவர்களுக்கு மட்டுமே மனதிற்கு முழு சுதந்திரம் கிடைத்தால் நம் நாடு சொர்க்க பூமியாக மாறும். சொர்க்க பூமினா அப்படி ஒரு அழகு. இதை நான் சொல்லவில்லை, மகரிஷியே சொல்கிறார் எனது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தில் பக்கம் 46. உணவு உடை இடம் பெற்று உணவு உடை இடம் பெற்று சுதந்திரமாய் வாழ உலக மக்கள் அனைவருக்கும் உரிமை உண்டு அன்றோ? உணவு உடை இடம் பணத்தால் ஒரு சிலரே முடக்கி ஒருவர் பலர் சுதந்திரத்தை பறித்து விடுதல் நன்றோ? உணவு உடை இடம் முடக்கும் ஒழுங்கறியார் கூறி உருவாக்கும் சட்டங்கள் நீதி எனில் சரியா? உணவு உடை இடம் விடுவித்து உலகம் பொதுவாக்கி ஓருலக ஆட்சியின் கீழ் சுதந்திரமாய் வாழ்வோம் அப்படின்னு சுவாமிஜி அவங்களுடைய பாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்கள். இதுதாங்க நாம மகரிஷி சொல்ற மனதிற்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது இதுதான். இப்போ மனிதன் இருந்தாலும் மறைஞ்சாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படிதான் மனிதன் வாழணும். அதை நம்ம மகரிஷி கொண்டு இருக்கிறார். இப்போ முன்னோக்கி வளர்ச்சி பாதை என்று நாட்டையும் வீட்டையும் குட்டிச்சோறாக்கி அரசியல்வாதிகளை விடுத்து கோ பேக், மீண்டும் பின்னால் போங்கள், அந்த நாளும் வந்திடாதோ என்ற ஏக்கம் 40-50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஏரி குளம் மாசுபடாத நிலம் காற்று இதுதான் எல்லோருக்கும் வேண்டும். இப்போ எப்படி அமெரிக்கா மக்களை திருப்பி அனுப்புகிறாங்க, டிபோர்டேஷன், அதுபோல் நாமும் பின்னோக்கி இழந்த அருமையான வாழ்வை மீட்டெடுக்க மனதிற்கு முழுமையான சுதந்திரம் அளிப்போம். ஒத்த கருத்துடையோர் அன்பர்களே வாரீர் என்று நான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக தலைவர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் ஆனந்த யோகத்தில் இணைந்து தொண்டாற்றும் அத்துணை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி நன்றி நன்றி.